சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தாம ஆளுநர் வெளியே போனது சட்டமன்ற மரபை மீறினதா பல கட்சிகள் இன்னைக்கு. ஆமாம், அது அது இதுவரை இல்லைல்ல. அப்போ மரபு மீறினது தானே அது. அது ஒரு அநாகரிகமான அணுகுமுறை. அது அது காரணங்கள் தான் ரொம்ப தப்பாக இருக்குது. வேற ஒரு பெரிய காரணம் இல்லையே எதுக்கு சபையை விட்டு வெளியில் போனது. நான் என்ன என்னை பொறுத்தவரை நீங்கள் சட்டசபையை விட்டு வெளியில் போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம். நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு சதை. எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனை இருக்கு. மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்கள் அதிகாரம், மக்கள் ஆட்சி. அது இல்லாமல் ஒரு நியமன உறுப்பினருக்கு இவ்வளவு முதன்மைத்துவம் இருக்குதுன்னா இது ஜனநாயகம் மக்களாட்சின்னு பேசுறது ஒரு வெற்று வார்த்தையா இல்லையா? முதல்ல அதுவே தப்பு. அலைபேசி ஒன்று அமைதிப்படுத்துங்க. இல்லை என்ன காரணம் சொல்றாரு? என்ன காரணம் சொல்றாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்கு வெளியேறணும்? காரணம் என்ன சொல்றாரு? சரி, இப்ப நாங்க இது யார் நாடு? முதல்ல இப்ப என்ன நான் இது ஏன் நாடு? இந்த நாடு திரும்ப திரும்ப கேள்வி, இது இருந்ததா உருவாக்கப்பட்டதா? அப்படி பார்த்தா மொத்தமாவே இது ஏன் நாடு. நான் சொன்னா கூட இந்த இனத்தின் மகன் பெருமைக்கு பேசுறேன்னு சொல்லலாம். ஆனால் அம்பேத்கரை விட இங்க அறிவாசான ஒரு அறிவான ஒரு கல்வியாளர் யாராவது இருக்காருன்னா அவரே சொல்றாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இந்த நாடை இந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. அதை நீங்க எடுத்து பேச மாட்டீங்க, நாங்க எடுத்து சொல்லும் போதும் கேட்கவும் மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல ஒண்ணு, நான் என் தாய்க்கு மகன், அப்புறம் தான் எங்க அத்தைக்கு மருமகன். இல்ல நீ நாட்டுப்பற்றை உருவாக்கணும்னா நீ முதலில் உன் மொழி மீது, உன் இனத்தின் மீது, உன் நாட்டின் மீது பற்று கொண்டிரு. பிறகு இந்திய நாடு. நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என் நேஷனாலிட்டி தமிழ். நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் என் நேஷனாலிட்டி தெலுங்கு, என் நேஷனாலிட்டி கன்னடம். அப்படிதானே நான், அப்படித்தானே இந்த நாடு. எதுவுமே இல்லாம நீ முதல்ல தேசிய இந்தியா ஒரு அது தேசமா பல தேசங்களின் ஐக்கியமா அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும். அதுக்குதான் இது நாடு. அதுக்குதான் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க முதல்ல அதை பாடணும்னா முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருந்தாதான் நான் அத்தைக்கு மருமகனாக முடியும். அதுக்கு 22 வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மருமகனாக. எனக்கு உயிர் கொடுத்து உயிர் பால் ஊட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா? அது என்ன ஒரு அடிப்படை இல்லாத இதை இதுக்கு வெளியில போனா ரொம்ப நல்லது, வெளியில போங்க, மொத்தமாவே போங்கன்னு சொல்லணும். முதல்ல அப்படித்தானே நீங்க செய்யணும். இதை நீங்க கர்நாடகால சொல்லிடுவீங்களா? நீங்க சரியான நீங்க பெரிய ஆண்மகன், நல்ல ஆளுநர், பெரிய இவர், நீங்க கர்நாடகால இதே மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க. இல்ல வேற இதர மாநிலங்கள்ல இந்த நாட்டு பண்ணை, இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பண்ணு இருக்குதுன்னா அது சரி, அதை போடுவாங்க. போடாம விட்டா அவமதிப்புன்னு சொல்லுங்க, அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லலாம், அது சரி. முதல்ல என் நாடு, என் நாட்டின் பாடலைத்தான், வாழ்த்து பாடலை போட்டுத்தான், அது என் தாய்மொழிக்கு இருக்கிற வாழ்த்து பாட்டை போட்டுத்தான் அப்புறம் இந்திய நாட்டுக்கு பாட்டை போடணும். அப்ப அதுல கோவச்சுக்கிட்டு வெளியில போறா ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். போங்க, வராதிங்கன்னு சொல்லணும். நீ எங்க இப்ப நான் முதலமைச்சரா இருந்தேன்னு ஒரு சொல்லி பண்ணி நீ அப்படியே போப்பான்னு இருக்கும். இப்ப பேசுறீங்கல்ல, இத்தனை ஆண்டுகளாக இல்லாத மரபு இது அதை மீறி இது பண்றோம்னு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வர் உட்கார்ந்து இருக்காருல்ல, அத்தனை உறுப்பினர்கள், அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர். யார் முதல்ல இவரு? உனக்கு சம்பளம் யார் காசு? தமிழன் காசு. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? அது எப்படி?
அது கன்னடம். நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க வந்து எம்ஜிஆர் ஐயா காலத்துல ஒரு பக்தவச்சலம்னு ஒருத்தர் நம்ம கோலாறுல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. பதவி எடுக்க போகும்போது கன்னடத்துல உறுதிமொழி எடுன்னு ஏற்க விடல. அவர் வெளியில வந்து ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு அழைக்கும் போது, பக்தவச்சலம் நீ வந்து தமிழ்ல எடுத்தா எடு, இல்லைன்னா பதவியை நீ எடுக்க வேணாம், அந்த பதவியே வேணாம், வெளியில வந்துருன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப பதவி ஏற்க விடல. மகாராஷ்டிரால உறுதிமொழி நீங்க இந்தியில எடுத்துருங்க பார்ப்போம். ஒன் போலதான் இருக்கும், இந்தியும் மராட்டியமும் ஒன்னு போலதான் இருக்கும், எடுத்துருங்க பார்ப்போம். அமிதாப் பச்சனும் அவர் மனைவியும் ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் இந்தியில பேசிட்டாங்கிறதுக்காக என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? படமே ஓடாதுங்கிற அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க. அந்த பற்று எங்களுக்கு இருந்தா பாசிசமா எப்படி வருது? இதெல்லாம் அறமே இல்லை, ஒரு அறமே இல்லை. போடவே இல்லை, இந்திய பாட்டை வந்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க, அது ஒரு அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க, அது அதுக்கு பேசலாம். போடுவாங்கல்ல, முதல்ல எங்க நாடு, எங்க மாநிலம், எங்க மண்ணின் நாங்க தமிழர்கள், எங்க பாட்டை போட்டுட்டு தானே உங்க பாட்டை போட முடியும். எடுத்தோன்னே இதை போடு அப்புறம் அதை போடுன்னா என்ன? நாங்க ரெண்டாம் தர மக்களா என்ன? அது எந்த மொழி? வங்க மொழி. வங்க மொழி எப்போ வந்தது? நாங்க எப்போ? இந்தியில பேசுங்கிறீங்க, வங்கத்துல பாடுங்கிறீங்க, நீங்களே சொல்றீங்க உலகத்திலே முதன்மையான மொழி தமிழ்னு பேசுறீங்க. உங்க பிரதமரே பேசுறாரு, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறீங்க. எங்க மொழிதான் தொன்மையான மொழின்னு உங்களுக்குன்னு தெரியுது. உலகம் பூரா தமிழ் படிக்க பேராரும் கொண்டு வர்றாங்கன்னு நான் பேசல, நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடியே பேசுறாங்க. அப்படிப்பட்ட மொழிக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன? 500 ஆண்டு தொட்டுட்டீங்களா? உங்க இந்தி தோன்றி 500 ஆண்டு ஆயிடுச்சா? இல்ல இல்ல, என்னுடைய வரலாறு இன்னும் கணக்கிட முடியல. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன் எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அதை நான் பாராளுமன்றத்துக்குள்ள போட சொன்னாலும் நீங்க கோச்சிக்கலாம், என் சட்டமன்றத்துக்குள்ள போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனைனா ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது, போங்க.